Hello viewers, welcome to Kobe Institute of Technology. நான் உங்க ஸ்ரீ குரு கோவை. இன்னைக்கு நம்ம சாய்ஸ் லிஸ்ட்ல ரவுண்ட் 3ல நம்ம வந்து டயர் 1 காலேஜஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ரவுண்ட் 3ல டாப் 1 காலேஜஸ் வந்து நம்மளால எடுக்க முடியும், ஓகேவா? ரவுண்ட் 3ல டாப் 1ல பிசி எம்பிசி மாணவர்கள் வந்து நீங்க வந்து ஒரு NIRF ரேங்கிங் கம்மியான இருக்க கல்லூரியில இப்ப சிஎஸ்சி அந்த மாதிரி எடுத்து படிக்கிறதும், இதுவே டயர் 1 காலேஜஸ் NIRF ரேங்கிங் அதிகமாக இருக்கக்கூடிய கல்லூரியில மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதும் ஒண்ணுதான், ஓகேவா? ஸோ நீங்க ரவுண்ட் 3ல இருக்கக்கூடிய பிசி எம்பிசி மாணவர்கள் நீங்க வந்து மெக்கானிக்கல் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வம் இருந்துச்சுன்னா, நல்ல காலேஜில் சேரணும்னு இருந்துச்சுன்னா நீங்க வந்து சாய்ஸ் லிஸ்ட்ல நான் சொல்ற கல்லூரியை வந்து போடுங்க, சரியா? ஆனா இதுல ஒரு இது ஒண்ணு வைக்கிறேன். ஏன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து கஷ்டமா இருக்கும். அதே போல மோஸ்டா கேர்ள்ஸ் யாரும் எடுக்க மாட்டீங்க. கேர்ள்ஸ் வந்து என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நான் கொடுக்கக்கூடிய கல்லூரியில அடுத்தடுத்து சாய்ஸ் லிஸ்ட் நான் கொடுத்துருப்பேன். ஒரு 20 கல்லூரி கிட்ட நான் சொல்லுவேன். அந்த 20 கல்லூரியில நீங்க வந்து கேர்ள்ஸ் குறிப்பா சொல்றேன், அவங்க வேணா இசிஇ ட்ரிபிள்இ அந்த மாதிரி சாய்ஸ் லிஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அது இருந்துச்சுன்னா நம்ம ரேங்க் வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும் இல்லையா, அப்பதான் நமக்கு தெரியும். அப்ப இருக்கும் பட்சத்துல நீங்க வந்து அந்த கல்லூரியை வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். பட் ஆனா பாய்ஸ் பிசி எம்பிசியுடைய மாணவர்கள் நீங்க வந்து இப்போ ஒரு நல்ல கல்லூரியில போய் சேர்ந்துட்டாலே நீங்க வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து நீங்களும் எலிஜிபிள் தான், ஓகேவா? நீங்க மெக்கானிக்கலே படிச்சாலுமே கூட நீங்க வந்து கோடிங்ல வந்து பிளேஸ் ஆக முடியும். ஏன்னா நிறைய பேர் அப்படி பிளேஸ் ஆகிருக்காங்க, அது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்க வந்து குறிப்பா இதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய கல்லூரியை மட்டும் நோட் பண்ணிக்கணும். பிசி எம்பிசி மாணவர்கள், எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாணவர்கள் வந்து இதை நீங்க மைண்ட்லயே வச்சிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நல்ல காலேஜ் வந்து கிடைக்கும். நீங்க ரவுண்ட் 3லயே இருந்தாலுமே நீங்க டயர் 1ல இருக்கிற சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டோட உங்களால எடுக்க முடியும், எஸ்சிஏ எஸ்டி மாணவர்கள். ஸோ நீங்க வந்து எந்த விதமான உரியம் பண்ணிக்கிறது தேவையில்லை. நான் சொல்றது பிசி எம்பிசி மாணவர்களுக்கு தான். பிசி எம்பிசி மாணவர்கள் முதல்ல அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல நமக்கு வந்து சீட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு பார்க்கணும். அண்ட் தென் பிஎஸ்டி, அப்புறம் பிஎஸ்டி இன்ஸ்டியூட்ல வந்து நமக்கு அடுத்தடுத்த சீட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அடுத்து மூணாவதா நம்ம பார்க்க போற காலேஜ் வந்து எஸ்எஸ்என்ல வந்து மெக்கானிக்கல் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். எஸ்எஸ்என்ல மெக்கானிக்கல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனால் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, இருந்துச்சுன்னா மெக்கானிக்கல் போடுங்க. அண்ட் தென் ஃபோர்த் வந்து பிஎஸ்டி, ஓகே, ஃபோர்த் நீங்க பிஎஸ்டி இன்ஸ்டியூட் போடுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் போடுங்க. அண்ட் தென் எம்ஐடி போடுங்க. செகண்ட் வந்து எம்ஐடி கேம்பஸ் போடுங்க. அண்ட் தென் தேர்ட் வந்து பிஎஸ்டி போடுங்க, ஓகேவா? பிஎஸ்டி போட்டுட்டு பிஎஸ்டி இது போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபோர்த் வந்து எஸ்எஸ்என் போடுங்க, ஓகேவா? ஃபோர்த் எஸ்எஸ்என் போட்டுட்டு அண்ட் தென் ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் போடுங்க. ஏன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் வந்து கேம்பஸ் வந்து நல்லா இருக்கு. அதே போல லிபரலா இருக்கக்கூடிய காலேஜும் அது ஒன்று தான். ஸோ நீங்க வந்து கோயம்புத்தூர் ஜோன் காலேஜ் வந்து மிஸ் பண்றாதீங்க. அதுவும் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் வந்து மிஸ் பண்றாதீங்க. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ்ல சீட் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க, உங்களுக்கு ட்ரிபிள்இ கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படி ட்ரிபிள்இ இருந்துச்சுன்னா நீங்க ட்ரிபிள்இ அண்ட் தென் மெக்கானிக்கல் போடுங்க. அண்ட் தென் 7th வந்து பனாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அண்ட் தென் 8th வந்து RMD இன்ஜினியரிங் காலேஜ். அண்ட் 9th வந்து கொங்கு இன்ஜினியரிங். அண்ட் தென் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட். கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட்டை வந்து நீங்க மூணாவதா சாய்ஸ்ல கூட வைக்கலாம். ஸோ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த 10 கல்லூரியில வந்து நீங்க மெக்கானிக்கல் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டிப்பா பார்க்கணும். மெக்கானிக்கல், மெக்காட்ரானிக்ஸ் அந்த மாதிரி எதனா டிபார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா போடுங்க. அதுக்கு முன்னாடி ட்ரிபிள்இ ஈசி இருந்தாலுமே அதுவே ஃபர்ஸ்ட் போடுங்க. பட் ஆனால் இந்த காலேஜ்ல வெறும் மெக்கானிக்கல் மட்டும் தான் இருக்க வாய்ப்பு இருக்கு ஃபார் பிசி எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேவா? இந்த 10 கல்லூரியை விடுங்க. அண்ட் தென் இப்போ நான் அடுத்து வந்து இப்போ சிஐடி கேம்பஸ்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுவும் நீங்க வந்து போடுங்க. அண்ட் தென் கேர்ள்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, எம்பிசியில் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் வந்து நீங்க சிஐடி, அப்புறம் ஆர்இசி, ஆர்ஐடி, சென்ட் ஜோசப், அண்ட் தென் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜ்ல உங்களுக்கு வந்து இசிஇ, ட்ரிபிள்இ அந்த மாதிரி கோர்சஸ் கூட நிறைய ஆஃபர் பண்றாங்க. அது இருக்கு, ஓகேவா? ஏடிஎஸ், அப்புறம் ஏஎம்எல், அப்புறம் சிஎஸ்பிஎஸ் அந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நான் குறிப்பிட்ட அந்த மேல கல்லூரியில நீங்க கேர்ள்ஸ் வந்து நீங்க இந்த கல்லூரியை வந்து தேர்ந்தெடுங்க. பாய்ஸ் வந்து எம்பிசிக்கு நான் சொல்றேன், ஓகேவா? பாய்ஸும் அதே தான். சிஐடி, ஆர்இசி, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், ராஜலட்சுமி இன்ஸ்டியூட், சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங், சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட், அண்ட் தென் ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங், சாய்ராம் இன்ஸ்டியூட், அண்ட் தென் சோனா, அண்ட் தென் அடுத்தடுத்த இடத்துல வந்து ஜேபிஆர், அக்னி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் காலேஜ், இது எல்லாமே இருக்கு. ஸ்ரீ வெங்கடேஸ்வரர் முன்னாடி போடுங்க, ஓகேவா? சிஐடி, ஆர்இசி, ஆர்ஐடி, அப்புறம் சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட், அப்புறம் நீங்க ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போடுங்க, ஓகேவா? ஆனால் சாய்ஸ் லிஸ்ட் போடும்போது கவனமா போடுங்க. மேலே குறிப்பிட்டுள்ள இந்த 7 கல்லூரி வந்து மறக்காம மிஸ் பண்றாதீங்க. அண்ட் தென் பிசி மாணவர்களுக்கு மட்டும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் தான் உங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் அதிகம். ஸோ நான் மேலே சொல்லியிருந்த 5 காலேஜில் மெக்கானிக்கல் இருந்தால் டப்புன்னு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போட்டு அந்த காலேஜில் போய் சேர்ந்துருங்க. கிடைச்சா உங்களுக்கு அதிர்ஷ்டம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அடுத்த நான் எம்பிசிக்கு சொல்லியிருந்தாலே அடுத்த காலேஜில் போடுங்க. ஒரு
ஒரு ஆர்டர் மாதிரி நான் சொல்கிறேனே, இப்போ ஒரு 20 காலேஜஸோட நான் ஆர்டர் மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து இருக்கான்னு சொல்லிட்டு முதல்ல தேடுங்க. ஏன்னா 3 நாள் நமக்கு டைம் இருக்குது. 3 நாள் நம்மளால் பொறுமையாக தேடி எல்லாம் போட முடியும். 20 காலேஜ் நான் சொல்கிறேன், அது என்னன்னு மட்டும் பாருங்க. 20 காலேஜ் சீட் இருக்கான்னு முதல்ல பாருங்க. ஓகேவா? இசி ட்ரிபிள் என்ன வேணா இருக்கட்டும், மெக்கானிக்கல் வரைக்குமே தேடி பாருங்க. ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா அது ஃபஸ்ட்டு போடுங்க. ஓகேவா? ஆனால் மெக்கானிக்கல் வரைக்கும் பிசி மாணவர்கள் பாருங்க. எம்பிசி வந்து பிரச்சனை இல்லை, நீங்கள் சிஐடி அது மாதிரி போயிடுங்க. ஓகேவா? மெக்கானிக்கல் வந்து இப்போ சொல்ல போகிற யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிசி மாணவர்கள் மட்டும் தான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அண்ணா யூனிவர்சிட்டி ஹிந்தி ஃபஸ்ட்டு, அண்ட் தென் அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி, அண்ட் தென் தேர்ட் வந்து எஸ்எஸ்என். ஓகேவா? தேர்ட் வந்து எஸ்எஸ்என், அண்ட் தென் ஃபோர்த் வந்து பிஎஸ்டி, அண்ட் தென் ஃபிஃப்த் வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட், அண்ட் தென் சிக்ஸ்த் வந்து ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ், அண்ட் செவன்த் வந்து பண்ணாரி அம்மன், அண்ட் எயித்து வந்து ஆர்எம்டி, அண்ட் நைன்த் வந்து ஆர்எம்கே, அண்ட் 10th வந்து கொங்கு இன்ஜினியரிங், அண்ட் தென் 11th வந்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ். ஓகேவா? அண்ட் தென் 12th வந்து சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி முன்னாடி போட்டுருங்க. அண்ட் தென் அடுத்த இடத்துல 13 வந்து ராஜலட்சுமி இன்ஜினியரிங், அண்ட் 14 வந்து ராஜலட்சுமி இன்ஸ்டியூட், அண்ட் 15th வந்து சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங், அண்ட் 16th வந்து சென்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட், அண்ட் தென் 17th வந்து சோனா காலேஜ், 18th வந்து தியாகராஜா இன்ஜினியரிங் காலேஜ். தியாகராஜா வந்து எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கு. மதுரை காலேஜ் முன்னாடி போடுங்க. ஓகேவா? சோனாக்கு முன்னாடி போடுங்க. அண்ட் தென் 19th வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ், அண்ட் தென் 20th வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த ஜேபிஆர் வந்து நீங்கள் மறக்காமல் போடுங்க. ஓகேவா? லாஸ்ட்ல எதுவுமே சீட் இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஜேபிஆர் கடைசியாக போடுங்க. ஓகேவா? நீங்கள் மறக்காம இங்கே 20 கல்லூரியில் சீட் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க. ரவுண்ட் 3ல பிசி இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த 20 கல்லூரியை ஃபர்ஸ்ட் பாருங்க. மெக்கானிக்கல் இருந்தால் மெக்கானிக்கல் நுழைஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோவில் எம்பிசி மாணவர்களுக்கும் நான் ஒரு சாய்ஸ் லிஸ்ட் ரெடி பண்ணுறேன். எஸ்சி எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கும் ஒரு நல்ல காலேஜோட நான் உங்களை அடுத்த செஷனில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.